வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இளம் வயதில் திருமணம் யாருக்கு நடக்கும், அதாவது சிறு வயதில் யாருக்கு திருமணம் நடக்கும், அதற்கான ஜோதிட அமைப்பு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முக்கியமான 3 விதிகள் இருக்குது. அவை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் லக்கணம், 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த 4 ஸ்தானத்தில் சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவகரங்கள் பார்க்கக்கூடாது, ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. இது வந்து முதல் விதி. 2வது விதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 4 ஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் சிறப்பு தான். அப்படி இல்லாட்டியும் கூட குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் அந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், அந்த ஸ்தானத்தை பார்க்கலாம். இது வந்து 2வது விதி. 3வது விதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு இளமையான காலகட்டத்தில் லக்கண யோக தசை நடக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும். இந்த 3 விதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் சிறு வயது திருமணம் நடக்கும். உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம். இது வந்து மேச லக்கணம் வச்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இவருக்கு லக்கணம், 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு சுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் பிறக்கிறது வந்து மிருகசீர நட்சத்திரம், மிதுன ராசின்னு வச்சுக்கலாம். செவ்வாய் இருப்பு 2 வருஷம் இருக்கும்போது பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ராகு தசை ஒரு 18 வருஷம், 20 வருஷம் கழிச்சு கரெக்டாக குரு தசை ஆரம்பிக்கும். இவருக்கு லக்கணம், 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு சுத்தமாக இருந்து கரெக்டாக 20 வயசுல குரு தசை ஆகும்போது இவருக்கு வந்து திருமணத்தை பண்ணி வச்சிடும், குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். வாழ்க்கை தேவையான அனைத்து சகல வசதிகளும் இந்த குருதசை செய்யும். ஏன்னா அந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது குரு தான். பாக்கியாதிபதி ஆகிறதுனால இந்த குருதசை வந்து 16 வருஷம் மிகப்பெரிய யோகமான பலன்களை செய்யும். இதே போன்ற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் இளமையான கால திருமணம் நடக்கும். அதாவது லக்கணம், 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த 4 ஸ்தானத்தில் சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாகங்கள் பார்க்கக்கூடாது, ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தது லக்கணம், 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த ஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருக்கலாம், பார்க்கலாம். இது வந்து 2வது விதி. உங்களுக்கு இளமையான காலகட்டத்தில் லக்கண யோக தசை நடக்கும்போது உங்களுக்கு திருமணத்தை செஞ்சு வைக்கும். எனவே இந்த 3 அமைப்பும் 3 விதியும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் இளமையான காலத்தில் திருமணம் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.